பிரைஸ் தி லார்ட். எருசலேமின் குமார்த்திகளை பார்த்து இயேசு கிறிஸ்து எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னதனுடைய அர்த்தம் இன்றைக்கு நம்ம வேதத்துல பார்க்க போகிறோம். இப்ப எருசலேமில நடக்கிற யுத்தம் தற்செயலாக நடக்கிறதோ அல்லது நாட்டுக்கு சண்டை போடுகிறதோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அன்றைக்கே கர்த்தர் அதை அறிந்திருந்தார். பாருங்க, அவர் மரிக்க போறதுக்கு முன்பதாக அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அழுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லாசரு மரித்த போது ஊர் ஜனங்கள், மரியாள், மாத்தாள் எல்லாம் அழுகிறத பார்த்து இயேசு கிறிஸ்துவும் கண்ணீர் விட்டார் என்று யோவான் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா இதே லூக்கா 19ஆம் அதிகாரம் 41 to 43-44 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தைகள் எல்லாம் கவனமா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். 41, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாத போறபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வணைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இந்த வார்த்தைகள், இந்த 3-4 வசனங்களை நீங்க பார்க்கும்பொழுது முன்கூட்டியே அவர் கண்ணீர் விட்டு அந்த நகரத்தை பார்த்து, அந்த எருசலேமின் தேவாலயத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாரு. அதற்கப்புறம் தான் போய் அந்த எருசலேம் குமார்த்தி கிட்ட போய் சொல்றாரு, நீங்க எனக்காக அழாதீங்கம்மா, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. ஏன் உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழ வேண்டும்? பிற்காலத்துல அதை எல்லாரும் முற்றுகை போடுவாங்க, அதில் உள்ள பிள்ளைகளை நொறுக்குவாங்க, எல்லாரும் மறிப்பாங்க, தேசங்களுக்கு தேசம் மரண பயத்துல ஓடுவாங்க, அடைக்கலத்தை தேடி ஓடுவாங்க. அதனால என்னை விடுங்க, நான் போகிறதுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி போகிறேன். ஆனா நீங்களாம் பிற்காலத்துல உங்களுடைய சந்ததிகள் இந்த பாதிப்புக்குள்ளாக போகும். இந்த எருசலேம்ல எவ்வளவு ஜனங்கள் இல்ல, எல்லா நாடுகளும் எருசலேமுக்கு விரோதமா எழும்புகிறார்கள். எல்லா நாடுகளும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா எழும்புகிறார்கள். ஒரு சின்ன தேசம் தான், ஆனா எல்லாருமே அதன் மேல என்ன பண்றாங்க? அணுகுண்டுகளை வீசி அங்க இருக்கிற ஜனங்களை நொறுக்கி என்ன செய்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம். ஏற்கனவே நம்ம இந்த பதிவை நம்ம பார்த்திருக்கிறோம் வேற விதத்துல. எருசலேமுக்கு விரோதமா யார் யுத்தம் பண்ணினாலும் அவங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, வெறும் பெஞ்சமின் நெதன்யாகுவோட, ட்ரம்போட, இல்ல அங்க இருக்கிற ஜனங்களோட நான் போராடி கொண்டு இருக்கிறேன், நான் ஜெயிச்சிருவேன், அவங்களை காட்டில நாங்க நிறைய பேர் இருக்கிறோம், நிறைய நாடுகள் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக, எருசலேம் நகருக்காக யுத்தம் பண்ணுவது பரலோகத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தூத சேனையும். எனவே அவர் இயேசு கிறிஸ்துவோடு போராடி நம்ம மேற்கொள்ள முடியாது. வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் சங்கார தூதர்கள், அவர்களை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது. அந்த நகரத்துக்காக கர்த்தர் எதை வேண்டுமானாலும் செய்வார் இல்லையா? அது மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வேதத்துல ஒரு முறை தான் அழுததான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதை பாருங்க, கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு லாசர் மரிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த விஷயத்துல கண்ணீர் விட்டு அழுது அதை பார்த்து பேசினாராம். எருசலேமே கோழி தன் குஞ்சுகளையே சிட்டைகள் மறைவுல மறைத்துக் கொள்கிறதுல உன்னை நான் சேர்த்துக்கொள்ள எத்தனை தூரமோ ஆசையா இருந்தேன், ஆனா நீ என்ன பண்ணல, கேட்கல. இப்படி பல விதத்துல நிறைய வார்த்தைகள் எருசலேமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காகவும் எருசலேமின் சமாதானத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறாரு. தயவு செய்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை பேருமே அனுதினமும் இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காகவும் எருசலேமின் சமாதானத்துக்காகவும் ஜெபிப்பது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. ஆமென்.